வணக்கம். இது டிபிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். போதைப்பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனை, அரசாங்கத்தின் அதிரடி தீர்மானம். சாகர காரியவசத்துக்கு பிணை, வெளிநாட்டு பயண தடை. படுகொலை செய்யப்பட்ட கஞ்சிபாணி இம்ரானின் மாமா சிசிடிவியில் சிக்கிய நபர். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு. உண்மையை அம்பலப்படுத்தினால் விடுதலை. மஹிந்த கோட்டாபய பசிலுக்கு பெரும் அதிர்ச்சி, நீதிமன்றத்தின் ஆபத்தான தீர்ப்பு. போலீஸ் மா அதிபர் குறித்த சர்ச்சைக்குரிய கருத்து. விசாரணைக்காக அழைக்கப்பட்ட சாகர காரியவசம். இன்று சுகஜீன விடுமுறை போராட்டத்தில் குதிக்கும் அரச ஊழியர்கள். தொடர் சிறைச்சாலை மோதல்கள். உயரதிகாரிகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைப்பு. உயர்தர பரீட்சார்த்திகளுக்காக விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிவிப்பு. வசீம் தாஜுதீன் கொலை தொடர்பில் இதுவரை ஊடகங்களில் குறிப்பிடப்படாத பல திடுக்கிடும் தகவல்கள். தென்னிலங்கையில் தம்பதி மீது அசிட் தாக்குதல், கணவன் மரணம், ஆபத்தான நிலையில் மனைவி. மன்னாரில் சிறுவனொருவர் அதிரடியாக கைது. அதிக விலைக்கு மோட்டார் சைக்கிள் விற்பனை, 3 விற்பனை நிலையங்களுக்கு அபராதம். சிறையில் உள்ள சகோதரருக்கு உணவில் போதைப்பொருள், 2 அதிரடியாக கைது. இலங்கையர்களின் வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் புதிய உச்சம், 7 மாதங்களில் $5 பில்லியன். தெகிவலையில் நடந்த துப்பாக்கிச்சூடு, சிக்கிய பயங்கர நபர். சிறைச்சாலை மோதல்களின் மறைகரங்கள், பின்னணியில் பெரும் சதி, அரசை சாடும் அமுனுகம. ரோஹண விஜயரவின் குடும்பத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாச செய்த அநியாயங்கள், மகன் வெளியிட்ட தகவல்கள். மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி, பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார். 11வது உலக தமிழாராய்ச்சி மாநாடு அடுத்த வருடம் யாழ்ப்பாணத்தில். இசாரா செவந்திக்கு மீண்டும் விளக்கமறியல். சுரேஷ் சலேவின் முக்கிய கோரிக்கை, நீதிமன்றம் எடுத்துள்ள தீர்மானம். போதைப்பொருட்களால் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற ரதம ஏகத தேசிய செயல்பாடுகள் ஆணைய கூட்டத்தில் இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டது. இதன்போது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அது தொடர்பான குற்றச்செயல்கள், பொருளாதாரம், சுற்றுலாத்துறை மற்றும் சமூக சூழலில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் போதைப்பொருள் பரவலை கட்டுப்படுத்த வலுவான சட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் தேவை என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இதன்போது போதைப்பொருள் நெருக்கடியை கையாள்வதிலும் போதைப்பொருள் மற்றும் அது தொடர்பான குற்றங்கள் குறித்த பொதுமக்களின் மனப்பான்மையில் மாற்றத்தை ஊக்குவிப்பதிலும் மதத்தலைவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் அதிகப்படியான ஈடுபாட்டுக்கு ஜனாதிபதி திசாநாயக்க அழைப்பு விடுத்தார். போதைப்பொருள் கட்டுப்பாடு மற்றும் பிணை தொடர்பான சட்டங்களில் திருத்தங்களை அரசாங்கம் தயாரித்து வருகிறது. இந்த திருத்தங்கள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு அரசிதழில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கைகளை செயலாக்கும் பணியை அதிகாரிகள் துரிதப்படுத்தியுள்ளனர். இது போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளில் தாமதங்களுக்கு வழிவகுத்துள்ளது. அதிகாரிகளின் கூற்றுப்படி ஜூலை மாதத்தில் மட்டும் மொத்தம் 6414 பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை 5 கிராமுக்கும் குறைவானவை மற்றும் 10 கிராமுக்கும் குறைவானவை என அவற்றின் அளவுகளுக்கு ஏற்ப வகைப்படுத்துவதற்கான ஒரு முறையை நிறுவுமாறும், மேலும் முறைப்பாடுகள் கிடைத்தவுடன் சந்தேக நபர்கள் உடனடியாக நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம், போலீசார் மற்றும் சிறைச்சாலைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அரசு பகுப்பாய்வாளர் துறையின் திறன் மற்றும் வசதிகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. போதைப்பொருள் தொடர்பான ஆதாரங்களை பரிசீலிப்பதற்கு ஆதரவளிக்க கடற்படையின் உதவியும் பெறப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். குற்றப்புலனாய்வுத்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் மற்றும் சட்டத்தரணி சாகர காரியவசத்தை பிணையில் விடுவிக்க கடுவெல நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச உத்தரவிட்டார். இதன்போது தலா 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் வெளிநாட்டு பயண தடையுடனும் சாகர காரியவசத்தை பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் சட்டத்தரணியுமான சாகர காரியவசம் இன்று காலை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டு தற்போது கடுவெல நீதவான் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் மற்றும் சட்டத்தரணி சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளார்.
காவல்துறை மா அதிபர் குறித்து அவர் அளித்த அறிக்கை தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்துக்கு அவர் வந்தபோது கைது இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தில் முன்னிலையாகியுள்ளார். காவல்துறை மா அதிபர் தொடர்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் குறித்து இடம்பெற்று வரும் விசாரணைக்கு அமைய வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்துள்ளார். வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலுக்கு அமைய இன்று காலை 10:30 மணிக்கு குறித்த பணியகத்தில் முன்னிலையாக உள்ளதாக முன்னதாக அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை காவல்துறை மா அதிபர் தொடர்பாக தாம் வெளியிட்ட கருத்து தவறாக வியாக்கியானம் செய்யப்பட்டுள்ளதாக சாகர காரியவசம் மேலும் குறிப்பிட்டார். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்துக்கு புதிய அதிகாரம் வழங்கும் சட்டத்திருத்தம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய ஒருவர் அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக தமக்கு தெரிந்த அனைத்து உண்மைகளையும் வெளிப்படுத்தினால் அவருக்கு எதிராக வழக்கு தொடராதிருப்பதற்கு அல்லது வழக்குகளை மீளப் பெறுவதற்கு அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. இந்த திருத்தமானது 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் தடுப்புச் சட்டத்தை திருத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய வெளியிடப்பட்டுள்ள சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. திருத்தங்களுக்கு அமைய இதுவரை மேல் நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக மட்டுமே காணப்பட்ட அதிகாரம் விரிவுபடுத்தப்பட்டு நீதவான் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளையும் மீளப்பெறுவதற்கு பணிப்பாளர் நாயகத்துக்கு அதிகாரம் கிடைக்கும். அத்துடன் ஊழல் மூலம் பெறப்பட்ட அல்லது ஊழல் மூலம் வேறு வழிகளில் மாற்றப்பட்ட சொத்துக்களின் மதிப்பினை அறவிட்டுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் ஊழல் மூலம் பெறப்பட்ட பதவிகள், சலுகைகள், நன்மைகள் அல்லது பிற லாபங்கள் என்பவற்றை குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்படும் நாளிலிருந்து சட்ட விரோதமானவையாக கருதுவதற்கும் இத்திருத்தங்கள் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இது தவிர மாகாண அரசு சேவையின் அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் நிரந்தர அல்லது தற்காலிக அடிப்படையில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவில் இணைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் இத்திருத்தங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அவர்களின் அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் விரிவுரையாளர் கணேசமூர்த்தி தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர், நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு இவர்கள்தான் காரணம் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் உயர்மட்ட அரசியல்வாதிகள் சட்ட ரீதியான சிக்கல்களில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இவர்களை சிறைக்கு அனுப்புவதற்கு பதிலாக வீட்டுக்காவலில் வைப்பதற்கான சட்ட நடைமுறைகளை அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. இது இத்தகைய உயர் அரசியல்வாதிகளை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாக இருக்கலாம் என குறிப்பிட்டார். போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தொடர்பாக வெளியிடப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்து ஒன்றை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் விசாரணைக்காக அளிக்கப்பட்டுள்ளார். இந்த அழைப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சாகர காரியவசம் தான் தெரிவிக்காத விடயங்களை திரித்து தவறான அர்த்தங்களை வழங்கி அரசாங்கம் தன்னை அரசியல் ரீதியாக பழிவாங்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தான் கூறிய கருத்துக்களை தெளிவுபடுத்தி காண்பிப்பதன் மூலம் எதிர்க்கட்சியினரை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தான் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் இதுபோன்ற அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபட்ட உலக தலைவர்களுக்கு இறுதியில் துரதிருஷ்டவசமான நிலையே ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர், தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அதே பாதையில் பயணிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அத்துடன் ஷானி அபேசேகரவை பிரதி போலீஸ் மா அதிபர் பதவிக்கு நியமித்ததும் இந்த அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வரலாற்றில் எந்தவொரு அரசாங்கமும் இவ்வாறு எதேச்சாதிகாரமாக செயல்பட்டதில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகள் குறித்து மக்கள் சரியான புரிதலுடன் இருப்பதாகவும் எதிர்காலத்தில் மக்கள் இதற்கு உரிய பதிலை வழங்குவார்கள் என்றும் சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுகஜீன விடுமுறையை அறிவித்து பணிக்கு சமூகமளிக்கப் போவதில்லை என கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. பயண கொடுப்பனவை உயர்த்தாமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கிராம உத்தியோகத்தர்கள் இன்றும் நாளையும் சுகஜீன விடுமுறையை பதிவு செய்து சேவையில் ஈடுபடாதிருக்க தீர்மானித்துள்ளனர். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அதன் தலைவர் நந்தன ரணசிங்க இதனை தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கிராம உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் 600 ரூபாய் பயண கொடுப்பனவு கடந்த 8 வருடங்களாக உயர்த்தப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2024ஆம் ஆண்டில் குறித்த கொடுப்பனவுக்கு பதிலாக 20 லிட்டர் எரிபொருளுக்கு சமமான கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருந்தது. இருப்பினும் இதுவரை அது வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் நாளையும் நோய் விடுப்பு பதிவு செய்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார். இதுக்கமைய இந்த தொழிற்சங்க நடவடிக்கை நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட உள்ளது. இலங்கையின் சிறைச்சாலைகளுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து உயரதிகாரிகளையும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் பல சிறைச்சாலைகளில் கடந்த சில நாட்களாக பதிவாகியுள்ள அமைதியின்மை நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய இந்த கலந்துரையாடல் எதிர்வரும் 18ஆம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நடைபெறவுள்ளதாக அதன் ஆணையாளர் நிமல் ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற அமைதியின்மை சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதே இதன் நோக்கமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் பங்கேற்குமாறு சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் உயரதிகாரிகள், காவல்துறை மா அதிபர் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களின் செயலாளர்கள் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிறை கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உரிய பொறிமுறையொன்றை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த தவறினால் இந்த விடயத்தை ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் ஆணையாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகள் சீரற்ற வானிலையினால் பாதிப்புகளை எதிர்நோக்கினால் அறிவிப்பதற்கு அவசர இலக்கங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு ஏதேனும் தடைகள் அல்லது பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அவசர அழைப்பு இலக்கங்களையோ அல்லது பரீட்சைகள் திணைக்களத்தையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சீரற்ற வானிலையால் உயர்தர பரீட்சைக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை தவிர்க்கும் நோக்கில் பரீட்சை நடைபெறும் காலப்பகுதியில் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையமும் பரீட்சைகள் திணைக்களமும் இணைந்து விசேட கூட்டு வேலை திட்டம் ஒன்றை செயல்படுத்தி வருகின்றனர். பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் மற்றும் பரீட்சை கடமைகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு அழுத்தங்கள் காரணமாக ஏற்படும் தடைகளை நீக்கி விரைவாக செயல்படுவதற்காக இந்த ஒருங்கிணைப்பு முறைமை பலப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலைய அவசர இலக்கம் 117 விசேட கூட்டு அவசர செயற்பாட்டு அறை 0113668119 0113668026 0113668032 0113668087 0763117117 பரீட்சைகள் திணைக்கள அவசர இலக்கம் 1911. அழுத்தங்கள் காரணமாக பரீட்சைக்கு செல்வதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் மாணவர்கள் மேற்கண்ட இலக்கங்களுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளையும் ஒருங்கிணைப்புகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் பரீட்சார்த்திகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீன் கொலை தொடர்பில் இதுவரை ஊடகங்களில் குறிப்பிடப்படாத பல தகவல்களை நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறித்த தகவல்களை தர்க்க ரீதியாக ஒப்புவித்து தனக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். வலையொலி தளமொன்றுக்கு வழங்கிய சிறப்பு கலந்துரையாடலிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். அதில் தெரிவிக்கப்பட்டுள்ள பல கருத்துக்கள் தாஜுதீன் கொலை ஜோசிதவில் தொடங்கியது. ஆனால் அந்த நேரத்தில் ஜோசித இலங்கையில் இல்லை. பின்னர் அம்மா ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு எடுத்ததாக குறிப்பிட்டனர். அவரும் கொழும்பில் இருக்கவில்லை. அதற்கு பிறகு கொழும்பில் இருக்கும் குடும்பத்தினர் யார் என்று பார்த்தார்கள். மகிந்த ராஜபக்சவின் பெயரை குறிப்பிட முடியாது. அதனால் என் பெயரை போட்டார்கள். 2015ஆம் ஆண்டில் எனக்கு நினைவிருக்கும் வகையில் ஊடகங்களில் பெரியளவில் பேசப்பட்ட ஒரு விடயம்தான் அம்மாவின் சிறிலிய சவிய சமூக சேவை அமைப்புக்கு சொந்தமான ஒரு ஜீப் வண்டி ஒன்று தாஜுதீனின் காரை பின்தொடர்ந்ததாக வெளியான CCTV காட்சிகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தனர். பின்னர் அந்த ஜீப் வண்டி கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த ஜீப் வண்டியின் நிறம் பலமுறை மாற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த நாட்டின் ஒவ்வொரு சம்பவம் தொடர்பாகவும் CCTV காட்சிகள் குறித்து பல நாடுகளிடம் அறிக்கை கோரப்பட்டது. சமீபத்திய வரலாற்றில் கடந்த 15 ஆண்டுகளாக அனைத்து
அனைத்து சம்பவங்களின் சிசிடிவி காட்சிகளும் ஊடகங்களில் வெளியிடப்பட்டன. இப்போது இந்த காட்சிகள் இருந்தால் யாரோ ஒருவர் பின்னால் துரத்தி சென்றார் என்று தெளிவாக சிசிடிவி இருந்தால் அரசாங்கத்துக்கோ அல்லது போலீசாருக்கோ இந்த காட்சிகளை தெளிவாக ஊடகங்களுக்கு முன்வைக்க முடியும். ஏன் செய்யவில்லை? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதை செய்யவில்லை. சமூக ஊடகங்களில் இந்த விடயத்தை பேசும் போதும் கூட இந்த சிசிடிவி காட்சிகள் குறித்து குறிப்பிடப்படுவதில்லை. ஆதாரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இறுதியில் தாஜுதீன் மோதிய வாகனம் வேறு ஒன்று என்றார்கள். ஆனால் இப்போது பின்னால் சென்ற வாகனம் பற்றி பேசுகிறார்கள். அப்படியானால் பின்னால் சென்று வாகனத்தை தேடும் போது இது சிக்கவில்லையா? ஆனால் அன்று அந்த குற்றச்சாட்டுகளை சுமத்திய நபர் இன்று அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கிறார். அதாவது முதலில் குற்றச்சாட்டு சுமத்தியவர் இப்போது தான் சொன்னது பொய் என்று சொல்கிறார். அந்த காலத்தில் அரசியல் மேடைகளில் குற்றச்சாட்டு சுமத்தியவர்கள் இன்று ஊடக சந்திப்புகளில் சொல்கிறார்கள். அவை அந்த காலத்தில் அரசியல் மேடைகளில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒன்று. ஏனென்றால் அவர்கள் இப்போது எதிர்க்கட்சியில் இருக்கிறார்கள். இதெல்லாம் அரசியலுக்காக சோடிக்கப்பட்ட காரணங்கள் என குறிப்பிட்டுள்ளார். காலியில் தம்பதியினர் மீது வீசப்பட்ட அசிட் தாக்குதலில் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கணவன் உயிரிழந்துள்ளார். பிட்டிகல நியாகம உடகங்குவத்த பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு செல்ல தயாரான போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் 44 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான காரிய வசம மாஜிவான கமகே நுவன் சுரங்க டயாஸ் என்பவரே உயிரிழந்துள்ளார். கடந்த 1ஆம் தேதி இந்த தம்பதியினர் மீது நடத்தப்பட்ட ஆசிட் தாக்குதலில் பலத்த காயமடைந்த உயிரிழந்தவரின் மனைவியான குமாரி எதிப் சிங்க கொடித்துவக்கு என்ற 41 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாய் கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். ஆசிட் தாக்குதலுக்கு இலக்கான இந்த தம்பதி தமது வீட்டிலிருந்து பிட்டிகல பிரதேசத்தில் உள்ள நண்பரின் வீட்டுக்கு கடந்த 1ஆம் தேதி இரவில் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளனர். அந்த வீட்டில் சிறிது நேரம் தங்கியிருந்து விட்டு தமது வீட்டுக்கு செல்வதற்காக மோட்டார் சைக்கிளில் ஏற முயன்ற போதே அவர்கள் மீது ஆசிட் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தம்பதியினர் மீதான ஆசிட் தாக்குதல் இரவு 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஆசிட் தாக்குதலில் காயமடைந்த தம்பதியினர் முதலில் நியாகம வைத்தியசாலைக்கும் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கராப்பட்டிய போதனா வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டனர். அங்கு கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த தம்பதியினரில் கணவன் நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். தம்பதியினர் மீது ஆசிட் தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு விசாரணைக்காக கைது செய்வதற்கான முறையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இதுவரை இருவர் போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சில சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பியோடியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். தனிப்பட்ட பணத்தகராறே இந்த ஆசிட் தாக்குதலுக்கு காரணம் என்பது ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மன்னார் சவுத்பார் பகுதியில் வேன் வழியே பறந்து புகைப்படங்களையும் காணொலிகளையும் எடுக்க உதவும் கருவியான ட்ரோன் கேமராவை அனுமதியின்றி பறக்கவிட்ட சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளது. பாதுகாப்பு அமைச்சினால் பதிவு செய்யப்படாத ட்ரோன் ஒன்றை அனுமதியின்றி பறக்கவிட்டதாக கூறப்படும் 16 வயது சிறுவன் ஒருவனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். விமானப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னார் போலீஸ் புலனாய்வு பிரிவினருடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போதே மன்னார் சவுத்பார் பெனங்கட்டுக்கோட்டு பகுதியில் குறித்த சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர் சிறுவனிடமிருந்து DJI மினி 4 Pro ரகத்தை சேர்ந்த ஒரு ட்ரோன் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சிறுவன் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அதிகாரப்பூர்வ விநியோகஸ்தர் விலையை விட அதிக விலைக்கு மோட்டார் சைக்கிள்களை விற்பனை செய்த மற்றும் விலை காட்சிப்படுத்தாத ஹெட்டிப்போல பகுதியில் உள்ள 3 மோட்டார் சைக்கிள் விற்பனை நிலையங்களுக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த நிறுவனங்களுக்கு நீதிமன்றத்தால் தலா 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்முதல் செய்வதற்கு முன்னர் அதன் விலையை சரியாக பரிசீலிக்குமாறும் நுகர்வோரிடம் அநியாயமாக பணம் அறவிடும் அல்லது விலையை காட்சிப்படுத்தாத வர்த்தகர்கள் தொடர்பாக 1977 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு முறைப்பாடு செய்யுமாறும் நுகர்வோர் அதிகார சபை பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது.
களுத்துறை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள தமது சகோதரரை பார்ப்பதற்காக உணவில் போதைப்பொருளை மறைத்து எடுத்துச் சென்ற இருவரை அங்குருவா தொட்ட காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கொரோனா பிரதேசத்தை சேர்ந்த இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் குற்றச்சாட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்டு களுத்துறை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமது சகோதரரை பார்ப்பதற்காக இவர்கள் இருவரும் உந்துருளியில் பயணித்துக் கொண்டிருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். மில்லனிய பட்டகுட வீதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளால் வீதி தடையொன்றில் வைத்து இவர்கள் பரிசோதிக்கப்பட்டனர். இதன்போது அவர்கள் கொண்டு வந்த 2 உணவுப் பொதிகளில் இருந்த சில்லி பேஸ்ட் பொலித்தீன் பைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 12,400 மில்லிகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. வீதி தடைக்கு சற்று தொலைவில் ஊந்துருளியை நிறுத்தி சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்டதாலேயே காவல்துறை அதிகாரிகள் அவர்களை பரிசோதித்துள்ளனர். இதன்போது அவர்கள் பயணித்த ஊந்துருளி மற்றும் கைபேசி என்பன காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதே நேரம் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு எதிராக ஏற்கனவே நீதிமன்றத்தில் போதைப்பொருள் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அங்குருவா தொட்ட காவல்துறை பொறுப்பதிகாரி தலைமையிலான அதிகாரிகள் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாடுகளில் பணியாற்றும் இளைஞர்களால் அனுப்பப்படும் பணப்பரிமாற்றம் இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரையான காலப்பகுதியில் மொத்தமாக 5,3824 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டிற்கு கிடைத்துள்ளன. கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் 4,4352 பில்லியன் டாலர்கள் கிடைத்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 947.2 பில்லியன் டாலர்கள் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் 777.6 பில்லியன் டாலர்கள் வெளிநாட்டு பணப்பரிமாற்றமாக கிடைத்துள்ளன. ஜூன் மாதத்தில் 697.3 பில்லியன் டாலர்கள் கிடைத்திருந்த நிலையில் ஜூலையில் பணப்பரிமாற்றம் மேலும் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. தெஹிவளை கடவத்தை வீதி பகுதியில் நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக்கொள்ள முயன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். ஜேவர்தனபுர காவல்துறை விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளால் அத்துர்கிரிய கபரக்கட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இச்சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கோமாகம பிரதேசத்தை சேர்ந்த 23 வயதுடைய நபர் ஆவார். 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி தெஹிவளை காவல்துறை பிரிவின் கடவத்த வீதி பகுதியில் ஒருவரை சுட முயன்ற சம்பவத்தில் சந்தேக நபர் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக தெஹிவளை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெஹிவளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சிறைச்சாலைகளுக்குள் இடம்பெறும் மோதல்களுக்கு எதிர்க்கட்சியினரே காரணம் என அரசாங்கம் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தேசிய அமைப்பாளர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி சிறைச்சாலைக்குள் கலவரங்களை உருவாக்கும் அளவுக்கு எதிர்க்கட்சிக்கு அதிகாரம் இருக்குமாயின் நாட்டில் அரசாங்கம் ஒன்று எதற்கு என்று திலும் அமுனுகம கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அவ்வாறு தங்களுக்கு அத்தகைய அதிகாரம் இருக்குமெனின் அது அரசாங்கத்தின் நிர்வாக தோல்வியையே வெளிப்படுத்துவதாக அமையும். இதேவேளை தற்போதைய அரசாங்கம் சர்வாதிகார போக்கிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறது. விசேடமாக நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக மகாநாயக்க தேரர்கள் சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட பல தரப்பினரும் தமது எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளனர். எவ்வாறாயினும் எவருடைய கருத்துக்களுக்கும் செவிசாய்க்காது அரசாங்கம் தனது விருப்பத்தின்படி செயற்படுவது நாட்டின் ஜனநாயகம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதையே காட்டுகிறது என்றார். ஜேவிபியின் முன்னாள் தலைவர் ரோகண விஜயவீரவின் குடும்பத்தினரை 48 நாடுகள் அழைத்து சென்று சகல வசதிகளையும் வழங்க முன்வந்த போதும் முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாச தனது நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி அவை அனைத்தையும் தடுத்ததாக ரோகண விஜயவீரவின் மகன் உவிந்து விஜயவீர தெரிவித்துள்ளார். வலையொலி தளமொன்றுக்கு வழங்கிய செவியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், நாங்கள் கனிமுள்ள முகாமில் இருந்தபோது அம்மாவும் என் மீது அன்பு காட்டியவர்களும் அப்பாவின் ஆதரவாளர்களும் எங்களை வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்ல நிறைய முயற்சி செய்தார்கள். பல வெளிநாட்டு தூதரகங்கள் இதில் தலையிட்டன. எனக்கு தெரிந்த வரையில் 13 நாடுகள் இலங்கை அரசாங்கத்திடம் எங்களை ஒப்படைக்குமாறு கேட்டிருந்ததாக பின்னர் எங்களுக்கு தெரியவந்தது.
எங்களுக்கு முழு பாதுகாப்பையும் கல்வியையும் வழங்குவதாக தெரிவித்திருந்தனர். அரசியல் புகலிடம் வழங்கப்பட்டால் ஓய்வூதியம் கூட வழங்குவார்கள். அப்படி முழுமையான பாதுகாப்புடன் 13 நாடுகள் எங்களை கேட்டிருந்தன. 43க்கும் மேற்பட்ட நாடுகள் விசாரித்திருந்ததாகவும் சுமார் 48 நாடுகள் வரை விசாரித்து 13 நாடுகள் எங்களை ஏற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்திருந்ததாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் ஜனாதிபதி பிரேமதாச எங்களை போக அனுமதிக்கவில்லை. தனது அதிகாரமிக்க தன்னிச்சையான முடிவினால் எங்களை தடுத்து வைத்திருந்தார். அந்த நேரத்தில் அம்மாவின் அண்ணன் ஒருவர் இருந்தார், டாக்டர் சந்திரா பானு என்று. அவரும் ஒரு சர்ச்சைக்குரிய நபர். அவரும் எங்களை விடுவிப்பதற்காக வந்தார். அந்த நேரத்தில் சர்வதேச அளவில் அரசாங்கத்துக்கு வந்த முக்கிய அழுத்தம் கல்வி தொடர்பானது. அதாவது கல்வி என்பது எவராலும் மறுக்க முடியாத அடிப்படை உரிமை. அதனால் இந்த குடும்பத்தின் குழந்தைகளுக்கு கல்வி இல்லை என்பதால் இவர்களை முகாமில் இருந்து விடுவித்து வெளிநாடு செல்ல அனுமதிக்குமாறு கேட்டார்கள். அதற்கு ஜனாதிபதி பிரேமதாச சம்மதிக்கவில்லை. அப்போது கனிமுல்ல என்பது கொழும்புக்கு மிக அருகில் உள்ளது. அதனால் கனிமுல்ல முகாமிற்கு முன்னால் மனித உரிமைகள் அமைப்புகள் அடிக்கடி வரும். தூதரக அதிகாரிகள் வருவார்கள். அப்பாவின் ஆதரவாளர்கள் வருவார்கள். அதுவும் அவர்களுக்கு ஒரு தொல்லையாக மாறியது. அதனால் தமிழீழ விடுதலை புலிகளின் மோதல்கள் நிலவிய திருகோணமலை பகுதிக்கு எங்களை அனுப்ப ஜனாதிபதி தீர்மானித்தார். அந்த காலகட்டத்தில் எனக்கு அப்போது 2 அல்லது 3 வயது இருக்கும் என குறிப்பிட்டிருந்தார். மாளிகாவத்தியில் சற்று முன்னர் படுகொலை செய்யப்பட்ட கஞ்சிபாணி இம்ரானின் மாமா என்பவரை துப்பாக்கியால் சுடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியமை காணொலியில் பதிவாகியுள்ளது. குறித்த நபர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மாளிகாவத்தியில் உள்ள பிபிசி பாலம் அருகே சற்று முன்பு நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர் கஞ்சிபாணி இம்ரானின் மாமா என தெரிவிக்கப்படுகின்றது. மாளிகாவத்தியில் உள்ள பிசிசி பாலம் அருகே சற்று முன்பு நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பாதாள உலகத் தலைவர் கஞ்சிபாணி இம்ரானின் நெருங்கிய உறவினர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு மாளிகாவத்தை பிசிசி பாலம் அருகே துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் உயிரிழந்தவர் தொடர்பில் மேலதிக தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. 2019ஆம் ஆண்டில் ராகம போலீஸ் பிரிவின் வல்புலவில் வசிக்கும் ஒரு பெண்ணை தாக்கி கொலை செய்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியை கைது செய்ய போலீஸ் பொதுமக்கள் உதவியை நாடியுள்ளது. நீர்கொழும்பு உயர்நீதிமன்றம் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்தது. இந்நிலையில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிகளின்படி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரால் தேடப்படும் குற்றவாளி ரணேபுர தேவகே ரணுக இரண்ட விஜயதுங்க என்ற 38 வயதுடைய ஆணாவார். அவரது முகவரி எண் 35/1 உகஹேன வல்பொல ராகம. குற்றவாளி குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் ராகம போலீஸ் பொறுப்பதிகாரியை 0718591604 என்ற எண்ணிலோ அல்லது குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரியை 0719627561 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுமாறு போலீஸ் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. 11வது உலக தமிழராய்ச்சி மாநாடு அடுத்த வருடம் ஜாழ்ப்பாணத்தில் நடத்தப்படவுள்ளதாக உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவர் அரசர் அருளாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ்துறையும் யாழ்ப்பாண தமிழ் சங்கமும் தமிழி அமைப்பும் இணைந்து நடத்திய தனிநாயகம் நினைவரங்க நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் நேற்று நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு தொடக்க உரை ஆற்றுகையிலேயே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதேவேளை முதலாவது தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 1966ஆம் ஆண்டு மலேசியாவில் கோலாலம்பூரிலும் 4வது மாநாடு 1974ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜாழ்ப்பாணத்திலும் நடைபெற்றன. உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் நிறுவனரான தனிநாயகம் அடிகளார் இம்மாநாட்டை ஆரம்பித்து வைத்தார். அவர் பங்கு பற்றிய இறுதி மாநாடாகவும் இதுவே அமைந்தது. யாழ் கொடாநாடே விழாக்கோலம் பூண்டு பேரெழுச்சியுடன் அந்த மாநாடு நடைபெற்றதாக அக்காலத்தில் வாழ்ந்தவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இம்மாநாட்டின் இறுதி நாளன்று நடந்த தாக்குதலில் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட துயர சம்பவமும் வரலாற்றில் பதிவாகியிருந்தது. 10வது உலக தமிழராய்ச்சி மாநாடு கடந்த 2019ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோ நகரில் சிறப்பாக நடந்தேறியிருந்தது. இந்நிலையிலேயே 11வது உலக தமிழராய்ச்சி மாநாடு அடுத்த வருடம் 2027ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த இசாரா செவந்தி எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
கொழும்பு நீதிமன்றத்தில் பாதாள உலகக்குழு தலைவர் கனேமுல்லா சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவர் முக்கிய சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். இவர் மீது சட்டத்திரணி போல் மாறு வேடமிட்டு நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கியை கொண்டு சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தலைமறைவாக இருந்த அவர் 2025 அக்டோபரில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு பின்னர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். இந்நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் வழக்கில் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தாக்கல் செய்த இடைக்கால மனுக்கள் இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மறுபரிசீலனை செய்யப்பட்டன. இடைநிலை மனுதாரர்களின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் தங்களது வாதங்களை முன்வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் இவ்விடயம் மீதான மேலதிக பரிசீலனையை இந்த மாதத்தின் 25ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு உத்தரவிட்டது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தனது கைது மற்றும் தடுப்பு காவலை எதிர்த்து அவர் இந்த மனு தாக்கலை செய்திருந்தார். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.